வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு குட் திங்ஸ் சேனல். ஸோ போன வீடியோ மாதிரி இந்த வீடியோலையுமே நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து கோதுமையில் செய்ய போகிறது தான். ஸோ வந்து இதுக்கு வந்துட்டு அரை கப் வந்துட்டு சேமியா எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு முட்டையை வந்து இந்த சேமியாவில் உடச்சி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சேமியாவும் முட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சேமியாவையும் எக்கையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சேமியா வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து பாதி அளவு வந்துட்டு சுகர் வந்து நான் எடுத்துக்கிறேன் அதோடு சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மெல்லுக்காகவும் நீங்கள் வந்து ஏலக்காய் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை நல்லா கிரைண்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு வேலை. ஸோ வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுவுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்ததை வந்து நான் கொஞ்சம் பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 கப் கோதுமை மாவு வந்து நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் வந்து தண்ணி பால் எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. ஸோ வந்து இது இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா மொறுமொறுப்பாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இதை நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவு வந்து இதை வந்து பிசைஞ்சிக்கணும். இதுக்கு வந்து எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ஸோ அந்த லிக்விட்லேயே வந்து நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி மாவு எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி கிடச்சிரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. ஸோ வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தட்டையாக தட்டி அதுக்கப்புறம் வந்து நைஃப் வச்சு நான் வந்து கொஞ்சம் இந்த கோடாக கொஞ்சம் டிசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு அதே மாதிரி கொடுத்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை இப்போ வந்து ஃப்ரை பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இதை போடும்போது வந்து சிம்மில் தான் இருக்கணும். இது வந்துட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கிற வரையுமே இது வந்து அடுப்பில் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். ஸோ வந்து பார்த்து சிம்லேயே வச்சுக்கணும் அடுப்பை.
லைட் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான் வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சு. இதை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளியில் மொறுன்னு உள்ளே சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.